தமிழ் அகப்பொருள் இலக்கணத்தில் தலைவியை தலைவன் பிரிதலுடைய நோக்கம், அதாவது களவிலையோ அல்லது திருமணம் முடித்த கற்பிலையோ தலைவியை தலைவன் பல்வேறு காரணங்களுக்காக பிரிகிறான். அந்த பிரிவு என்பது எதன் பொருட்டு நிகழ்கிறது என்பதை நம்பியகப்பொருள் 62 நூற்பா நமக்கு உணர்த்துகிறது. ஒன்று, பரத்தையரிடம் செல்வதற்காக பிரிதல், தவறான ஒழுக்கத்திற்காக செல்லுதல், கல்வி கற்பதற்காக பிரிதல், அறத்தை காக்கவும் நாட்டை காக்கவும் அதாவது போர் புரிவதற்காக பிரிதல், தூது பொருட்டு பிரிதல், அது அகத்தூதாகவும் இருக்கலாம் புறத்தூதாகவும் இருக்கலாம், அரசருக்கு உதவி செய்யும் பொருட்டு பிரிதல், அரசருக்கு உதவி செய்யக்கூடிய ஒட்டுழி உதவி செய்யக்கூடிய அதன் பொருட்டு பிரிந்து போகலாம். 6, பொருள் தேடுவதற்காக பிரிந்து போகலாம். இந்த பிரிவு என்பது அகப்பொருள் இலக்கணத்தில் மிக முக்கியமான ஒன்று. தலைவியை தலைவன் பிரிந்து போகக்கூடிய நோக்கம் இந்த 6 வகையில் வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதை தான் நம்பியகப்பொருள் 62வது நூற்பா பரத்தையர் பிரிதல், ஓதற்கு படர்தல், அருள்தகு காவலோடு தூதிற்கு அகறல், உதவிக்கு ஏகல், நீதிற்கு எகித்தல் என்று உரைபெறும் கற்பில் பிரிவு அறுவகைத்தே என்று சொல்லுகிறது. எனவே அகப்பொருள் இலக்கணத்தில் இந்த பிரிவிற்கான காரணத்தை நீங்கள் நன்றாக தெரிந்து கொண்டு அதற்கான வினா வருகிற போது விடையை மிக சிறப்பாக அளிக்க அன்புடன் வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.